رباه عفوك إني للنور مدت يداي. الله تعالى எவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடப்பதன் மூலமும் எவற்றையெல்லாம் அவன் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து வந்தார்கள். பல வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்த சிறப்பை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெறுகிறார்கள். அதனால்தான் அவர்களை ஹாதிமுர் ரசூல் என்று அழைப்பார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக சேவை செய்யக்கூடியவனாக இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பின்வரக்கூடிய துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதல்இத் தைன் வகலபத்திர் ரிஜால். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இன்னும் பல அறிஞர்களும் அவர்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சில துஆக்களை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அப்படி அதிகமாக அவர்கள் கேட்பது என்பது அந்த துஆ உள்ளடங்கக்கூடிய விஷயங்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து கவலை, யா அல்லாஹ் உன்னை கொண்டு கவலை, துக்கம் போன்றவற்றிலிருந்தும், வல் அஜ்ஸி வல் கஸல் இயலாமை, சோம்பேறித்தனம் போன்றவற்றிலிருந்தும், வல் புக்லி வல் ஜுபன் கோழைத்தனம், அதே போன்று கஞ்சத்தனம் போன்றவற்றிலிருந்தும், வதல்இத் தைன் கடன் தொல்லையிலிருந்தும், வகலபத்திர் ரிஜால் மனிதர்கள் மிகைத்து விடுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் ஹம், ஹஸன் என்ற இரண்டு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஹம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற விஷயங்களை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை, துக்கத்தை குறிக்கும். ஹஸன் அல்லது ஹுஸ்ன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவதை குறிக்கும். இந்த இரண்டு விதமான கவலைகளிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவனை பற்றி சொல்லும்போது, வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலத்தை மனிதனுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலச் செய்வோம் என்று சொல்கிறார். இந்த வகையில் மனிதனுடைய நிலை ஒரே நிலையில் எப்போதும் இருக்காது, மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கும். அவனுக்கு ஆரோக்கியமான நிலை கொஞ்ச காலம் இருக்கும், பிறகு சுகமில்லாமல் போகும், பிறகு ஆரோக்கியம் வரும். அதே போன்று சந்தோஷமாக இருப்பான், பிறகு கவலை வரும், கவலை போகும், சந்தோஷம் வரும். இதுதான் மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளிலே கவலை என்பது மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் விரும்பாத, அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கவலை என்பது மனிதத்தில் இயல்பாக வந்தாலும் அந்த கவலைகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் இரண்டாக பிரித்து பார்க்க முடிகிறது. ஒன்று உலகத்தை பற்றி ஏற்படக்கூடிய கவலை, இன்னும் ஒன்று மறுமையை பற்றி ஏற்படக்கூடிய கவலை. மறுமையை பற்றி ஏற்படக்கூடிய கவலையை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை வரவேற்கிறது. அது ஒரு நல்ல கவலையாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருடைய கவலையாக மறுமை இருக்கிறதோ, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபி கல்பிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை அல்லது அவனுடைய மன நிறைவை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறான்.
வஜமஅ லஹு ஷம்லஹு, அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறான். வஅதத்ஹு துன்யா வஹிய ராகிமா, அவன் விரும்பாமலேயே உலகம் அவனிடத்தில் வந்து விடுகிறது. அதாவது ஒருவனுடைய முழு கவலையும் மறுமையாக இருந்தால் அவனுடைய முழு பிரச்சனைகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அவனுக்கு அல்லாஹு தஆலா அறியாப்புறமாக ரிஸ்கை கொடுக்கிறான். அவனுடைய மனதில் அல்லாஹு தஆலா தன்னிறைவை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதன் மூலம் மறுமை பற்றி ஏற்படக்கூடிய கவலை நல்ல கவலை, அது வரவேற்கத்தக்க கவலை. ஒரு மூமினிடம் அந்த கவலை இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதாவது நான் மௌத்தானால் என்னுடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமைய வேண்டும், நான் நிம்மதியாக கபரிலே உறங்க வேண்டும், மறுமையிலே நான் அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழ் நிழலை பெற வேண்டும், சிராத் என்ற பாலத்தை நான் வேகமாக கடக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்திற்குள் நான் நுழைந்து விட வேண்டும் என்பது தொடர்பாக அவனுடைய கவலை அமைவது. இது ஒவ்வொரு மூமினிடமும் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த உலகத்தை பற்றி ஒரு மனிதனிடத்தில் வரக்கூடிய கவலை என்பது கவலை வந்தால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கவலை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். உதாரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு கவலை வந்தது. மகனை அழைத்து சென்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று ஏனைய சகோதரர்கள் பால்கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து நிற்கிறார்கள். மகன் தொலைந்து விட்டார் என்கிற அந்த கவலை வந்து அவர்கள் ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று பல செய்திகளை சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை துக்கம் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிற முனாஃபிக் அவர்கள் மீது விபச்சார குற்றம் சாட்டுகிறான். அந்த விபச்சார குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய முறையிலே அவன் பல வதந்திகளை சஹாபாக்கள் மத்தியிலே பரப்பி சஹாபாக்களில் சிலரும் அதை நம்பிவிடுகிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித், மிஸ்தஹ் இப்னு அசால், ஹம்னா பின் ஷஹ்ஷ் போன்ற சஹாபா பெருமக்களும் அந்த செய்தியை நம்பி விடுகிறார்கள். மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இது இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது அழுது கவலையினால் துக்கத்தினால் அவர்களுடைய கண்கள் கருத்து விட்டன. அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை பிறகு சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் கூட எனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை, அந்த அளவுக்கு கவலை. நான் என்ன சொன்னேன் என்றால், யூசுஃபுடைய தந்தை சொன்னதை தவிர வேறொன்றும் என்னால் சொல்ல முடியாது என்று தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை துக்கம் அனைத்தையும் அல்லாஹ்விடமே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும்போது கண்டிப்பாக மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு கவலை துக்கம் வரும். அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, அந்த கவலைகள் துக்கங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படி இல்லாமல் உலகத்தை பற்றியே நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது நமக்கு அழிவாகவும் கைசேதமாகவும் தான் அமையும். இன்றைக்கு நம்முடைய கவலைகளுக்கு துக்கங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கிற போது, நான் என்ன செய்வது, என்ன படித்து முடித்து விட்டேன், என்ன தொழில் செய்வது, திருமணம் முடித்து விட்டேன், குடும்பத்தை எப்படி ஓட்டுவது, குழந்தை பிறந்து விட்டது, அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது, என்னுடைய வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணுவது, என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி அதிகரிக்க செய்வது என்பது பற்றித்தான் உண்மையிலேயே நம்முடைய கவலை அதிகமாக இருக்கிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் நம்முடைய அந்த சிந்தனைகளை நாம் ஒரு பதிவு செய்வோமாக இருந்தால் அந்த சிந்தனைகளில் அதிகமாக வரக்கூடிய சிந்தனை இதுவாகத்தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, யாருடைய முழு கவலையாக உலகம் மாறுகிறதோ, எப்படி உலகத்தை அனுபவிப்பது, எப்படி உலகத்தை ஆளுவது, உலகத்தில் எப்படி பொருளாதாரத்தை தேடுவது, உலகத்தில் எப்படி செல்வாக்கோடு வாழுவது என்கிற கவலையை ஒரு மனிதன் தன்னுடைய தலைக்குள் ஏற்றிக்கொள்வானாக இருந்தால், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹு தஆலா வறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். அதாவது நேரடியாக அவனுக்கு வறுமை தெரியும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே,
வறுமை என்பது பொருளாதாரம் இல்லாமல் போவதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது நிறைய சொத்துக்கள் குவிவதல்ல, போதும் என்ற மனம்தான் செல்வம் என்கிறார்கள். ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால், வசதி உள்ளவன் என்றால், அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும். இதுதான் அவன் செல்வந்தன் என்பதற்கு அர்த்தமாகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுக்க, இன்னும் ஒரு ஓடைக்கு ஆசைப்படுகிறான், 2 ஓடைகளுக்கு தங்கத்தை கொடுக்க, 3வது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால் இவன் பிச்சைக்காரன், இவன் செல்வந்தன் கிடையாது. உண்மையிலே செல்வந்தன் என்றால் அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் மனதார சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் செல்வந்தத்தோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதிகமான சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் மன நிறைவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த உலகத்தை பற்றிய கவலை அவர்களை பெரிதாக ஆக்கிரமிக்கவில்லை என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முழு கவலையும் தீனை பற்றி கவலைப்படுவதை விட, நம்முடைய மௌத்தை பற்றி கவலைப்படுவதை விட, நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதை விட, மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு போது ஏற்படக்கூடிய அந்த பயங்கரத்தை பற்றி கவலைப்படுவதை விட, சிராத் என்ற அந்த பாலத்தை பற்றி கவலைப்படுவதை விட, பயங்கரமான அந்த நரக நெருப்பை பற்றி கவலைப்படுவதை விட கூடுதலாக எதற்கு கவலைப்படுகிறோம்? இன்று என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி தேடிக்கொள்வது, என்னுடைய பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவது, என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வீடு கட்டுவது, எப்படி ஒரு வளவை வாங்கிக் கொள்வது, அல்லது அடுத்தவன் பொருளாதாரத்தை ஈட்டுகிற போது அவனை போன்று நான் எப்படி வருவது, அல்லது அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் வீழ்த்துவது, இதுதான் நம்முடைய அதிகமான கவலையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத் ஹம்முஹு துன்யா, யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ, ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி, அவனுடைய கண் முன்னால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து விடுவான். போதாது போதாது, ஒரு ஏழை காலையிலே எழுந்திருப்பான், எழுந்து ஒன்று அவன் ஒரு கூலி தொழிலுக்கு செல்வான், ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் கூலி தொழிலை முடிப்பான், அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை எடுத்து வருவான், வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிடுவான், உடம்புக்கு தேவையான ரெஸ்டை தாராளமாக கொடுப்பான், இரவிலே செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு செல்கிறான். மாடி வீடுகள் இருக்கிறது, பெரும் பெரும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன, வாகனங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கு நேரம் இல்லை, மனைவியோடு சந்தோஷமாக உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை, இபாதத்துக்கள் செய்வதற்கு அறவே நேரமே இல்லை. கடமையான வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு சிம்பிளாகிவிடும். வாங்கு சொன்னால் இது என்ன தொலைப்போவதை விட அந்த நேரத்தில் செய்கிற வியாபாரம் பெரிது என்று அவன் நினைத்து விடுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த லாபம் இருக்கிறதே, அது ஒரு பெரிய இழப்பாக அவன் கருதுவான். அங்கே தொலைப்போகாமல் முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே அவன் சேர்ந்து கொள்வது என்பது அவனுக்கு ஒரு மேட்டராக இருக்காது. அவனுடைய கவலையெல்லாம் இந்த நேரத்தில் கடையை மூடிவிட்டேனாக இருந்தால், இந்த நேரத்தில் பள்ளிக்கு போய்விட்டேனாக இருந்தால் எனக்கு வருகிற பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும். எவ்வளவு பெரிய ஒரு வறுமையை அல்லாஹு தஆலா அவனுடைய கண் முன்னால் காட்டுகிறான் என்று பாருங்கள். மறுநாளைக்கு என்ன செய்வது? கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான். தூங்க சென்று விட்டால் கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான். நாளைக்கு செக்குக்கு எப்படி பணம் போடுவது, அதற்குரிய சிக்கல் அவனுக்கு உருவாகிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தித் துன்யா ஹம்மஹு, யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹு அக்பர், அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை ஆக்கி விடுவான். ஆனால் மறுமையை கவலையாக கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து கொட்டுவான். ஆனால் அந்த மனிதர்கள் துனியாவுக்கு அடிமைப்பட மாட்டார்கள். துனியாவை வைத்தும் மறுமையை கவலைப்படுகிற மனிதர்களிடத்தில் துனியாவை கொண்டு வந்து கொட்டப்படும். உதாரணமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்தான். அந்த காலத்திலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்தவர்கள், அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவருடைய கவலை எல்லாம் மறுமை என்பதாக இருந்தது. அல்லாஹ் கொட்ட கொட்ட அவர்கள் மறுமைக்காக சேமித்தார்கள். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ, அந்த இடத்தில் முதலாம் ஆளாக இருந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோன்றுதான் எல்லா சஹாபாக்களும் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் மறுமை கவலை இருந்தது. அல்லாஹ் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மனதில் நிறைவை கொடுத்தான், பொருளாதாரம் இருந்தாலும் அதில் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தான்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமான ஏழைகள் என்று சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தர்மம் செய்வதிலே போட்டி போடுகிறார்கள். சில நேரங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக, தாவா பணிகளுக்காக, மதரசாக்களுக்காக என்று கலெக்ஷனிலே போனால் பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி, மாடி வீடு, வாகனம் இருக்கிறது என்கிறவனுடைய வீட்டுக்கு போனால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கிறான். அதே டைமில் கூலில் தொழில் செய்யக்கூடிய வீடுகள், இந்த வீட்டுக்கு நம்ம போகலாமா இல்லையா என்கிற கவலையோடு சகோதரர்கள் செல்லுவார்கள். சில நேரங்களில் ஓலை குடிசையாக இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் அப்பம் சுட்டு விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியானவருடைய வீட்டுக்கு போய் எப்படி கேட்பது? இந்த வீட்டில் நமக்கு 500 ரூபாய் தான் தந்தார்கள், இந்த வீட்டுக்கு போனால் என்ன செய்ய போகிறார்களோ என்று போனால் அந்த வீட்டிலிருந்து 10,000 வரும், 20,000 வரும், மோதிரம் வரும், தங்க செயின் வரும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாடி வீட்டிலே, பஞ்சனை மெத்தையிலே, ஏசி ரூமிலே, ஏசி காரிலே போகிறவருடைய மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பாருங்கள். இது முஅஜிஸா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கவலையிலிருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள். நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும், நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும். அதே போன்று விரக்திக்கு, ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும். இன்றைக்கு இப்படி துனியாதான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே துனியாவை நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள், அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள், அல்லது சைக்காட்ரிஸ்டுகளிடம் போய் நிற்கிறார்கள். தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள், அல்லது கிளப்புகளிலே, பார்களிலே போய் நிற்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த முஃமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹ் தஆலா அந்த கவலையை நம்மை விட்டு அகற்றுவார். அந்த துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாஸியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. இந்த துஆவை ஒருவர் ஓதினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அந்த துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும். ஓதுகிற போது துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும். அல்லாஹும்ம இன்னி அப்துக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, வப்னு அப்திக் உன்னுடைய அடிமையின் மகன், வப்னு அமதிக் உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான். இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இயக்குகிறவன் அல்லாஹ், நான் அடிமை, யா அல்லாஹ் நான் அடிமை, உன்னுடைய அடிமையின் மகன், உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசியதி பியதிக், அல்லாஹு அக்பர், என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது. அதாவது நெற்றி முடி, நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்தில் நம்ம சொல்லுகிறோம் நாசியதி பியதிக், என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது. மாதின் ஃபிய ஹுக்முக், உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது. அதுலுன் ஃபிய கதாஉக், உன்னுடைய தீர்ப்பு நீதியானது, ஏற்றுக்கொள்கிறோம். நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது, நீ எழுதியது நீதியானது. எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய், அது நீதியானது. உனக்குத்தான் அதனுடைய ஹிக்மத் தெரியும், நான் அதை கடைசி வரைக்கும் குறை காண மாட்டேன். அதுலுன் ஃபிய கதாஉக், இவ்வளவு சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக, யா அல்லாஹ் உனக்குரிய எல்லா திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், அந்த பெயர்களை உனக்கு நீ சூட்டியிருக்கிறாய். அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக்,
அல்லது உன்னுடைய வேதத்தில் அதை நீ இறக்கி இருக்கிறாய், அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்திருப்பாய், அவிஸ்தஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக், அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய், அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு, அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு, வ நூர சத்ரி, என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு, வ ஜலாஅ ஹம்மி, என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதை ஓதினால் கவலை போய்விடும். உண்மையிலேயே இந்த மறுமை கவலை தவிர உலக கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன்தான் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது மூட் அவுட் ஆகிற போது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீம் அஸீமுல் ஹலீம் என்று வரக்கூடிய அந்த திக்ரை ஓதுவது, இப்படியான திக்ருகளை அதிகமாக ஓதும் போது அந்த கவலை போய்விடும். அல்லது உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வருவது, கொஞ்சம் கூடுதல் கவலை ஏற்பட்டு விட்டது, சில நெருக்கடிகள், சில மன அழுத்தங்கள், சில பிரச்சனைகளால் ஏற்பட்டு விட்டது என்றால் பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால், அல்லது வீட்டிலே தொழுது விட்டு அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த கவலைகள் எல்லாம் போய்விடும். ரிலாக்ஸோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு கவலையற்ற வாழ்வு என்பது மிக முக்கியம் என்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் என்று கேட்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். என்ன என்று கேட்டால், ஹஸன் அல்லது ஹுஸ்ன் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவது, ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கடந்த காலத்தையும் விட்டுவிடு, எதிர்காலத்தையும் விட்டுவிடு, இன்றைக்கு நீ வாழ். அன்றன்றைக்கு அவனுடைய நாள். உண்மையிலே இப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு உறுதியான நேரம். இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த நிமிடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறால், நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நாளை என்பது அவர்களுக்கு எப்போது என்பதே தெரியாது. இன்றைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று, நாளைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று, நாளை மறுநாள் சொல்வார்கள் நாளைக்கு என்று, இப்படி நாளை நாளை என்றே அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். அல்லது சிலரை பொறுத்தவரையில் ஏதோ நடந்து முடிந்திருக்கும், நடந்து முடிந்தவைகளை அவர்கள் நினைத்து அதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையில் பெரிய அறிஞர், சட்டத்துறையில் பேரறிஞர், அதே போன்று அரபு இலக்கியத்திலும் அவர்கள் ஒரு பெரிய அறிஞர். அவர்கள் அரபு இலக்கியத்திலே பல கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கவிதை அவர்கள் எழுதுகிறார்கள், தஇல் ஐயாம தஃஅலு மா தஷா, காலம் விரும்பியதை செய்யட்டும் நீ விட்டுவிடு, வத்திப் நஃப்ஸன் இதா ஹக்கமல் கதா, காலம் விரும்பியதை செய்யட்டும் விட்டுவிடு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நடந்து விட்டால் அதை கொண்டு நீ திருப்திப்படு. வத்திப் நஃப்ஸன் இதா ஹக்கமல் கதா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஒன்று நடந்து விட்டது என்றால் திருப்தி அடை. உன்னை பொறுத்தவரையில் நீ கலா கதிரை ஈமான் கொண்டவன், எனவே அந்த கலாவை நீ கொண்டு திருப்தி அடை. வலா தஜிஸ அலி ஹாதிஸத்தில் லயாலி, காலங்களின் கோலங்களுக்காக நீ உன்னை கலங்கிக் கொள்ளாதே, நீ காலங்களின் கோலங்களை பார்த்து தடுமாறாதே. வலா தஜிஸ அலி ஹாதிஸத்தில் லயாலி ஃபமா லி ஹவாதிஸித் துன்யா பகாஉ, உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் சோதனைகளுக்கு நிரந்தரம் என்று ஒன்று கிடையாது. இன்றைக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார், நாளைக்கு சலாம் சொல்லி நண்பராகுவார். இன்றைக்கு ஏழையாக இருப்பார், நாளைக்கு பணக்காரராகுவார். இன்றைக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார், அல்லாஹ்வுடைய உதவியால் நாளைக்கு குழந்தை கிடைக்கும். அதே போன்று மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார், நாளைக்கு கிடைத்துவிடும். அப்போ காலத்திலே உள்ள விஷயங்கள் எதுவுமே நிரந்தரமானவை கிடையாது. ஃபமாலி ஹவாதிஸித் துன்யா பகாஉ வகுன் ரஜுலன் அலல் அஹ்வாலி ஜல்தா, சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நீ உறுதியோடு இரு. வகுன் ரஜுலன் அலல் அஹ்வாலி ஜல்தா வஷீமத்துக ஸமாஹத்து வல் வஃபாஉ, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிக உயர்ந்த பண்பு என்னவென்றால் தயாள தன்மை. அல்லாஹ்வுடைய கதிரை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இது உன்னிடம் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பண்பாகும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கவிதையை முடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், வமன் நஸலத் பிசாஹத்திஹில் மனாயா,
ஒருவனுக்கு மௌத்து வந்து விட்டால் ஃபலா அர்துன் தகீஹி வலா ஸமாஉ, பூமியும் அவனை பாதுகாக்காது, வானமும் பாதுகாக்காது. ஒருவனுக்கு மௌத்து வந்து விட்டால் பூமியும் பாதுகாக்காது, வானமும் பாதுகாக்காது. இந்த கவிதையிலே இமாம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், நடந்து முடிந்ததை பற்றி நீ அலட்டிக் கொள்ளாதே, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடு, அல்லாஹ் போதுமானவன். நீ அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பீராக இருந்தால் அல்லாஹ் உனக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்றெல்லாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து வருகிற வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுகிறார்கள், அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒரு ஈமானும் அகீதாவும் தெளிவாகிவிட்டால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் கவலையின் உச்சத்திற்கு செல்ல மாட்டான், விரக்திக்கு செல்ல மாட்டான், மனச்சோர்வு அவனிடத்திலே வராது, அவன் மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவனாக மாற மாட்டான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் வல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை, ஒன்றும் செய்ய முடியாத நிலை. அதாவது சிலரை பொறுத்தவரையில் உடலியல் ரீதியாக பலவீனம் அடைந்து எதுவுமே செய்ய முடியாமல் போவது, இதுதான் அஜிஸ் என்று சொல்வது. அல்லது மனோ ரீதியிலே பலவீனம் அடைவது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம இன்றைய கால பாசையில சொல்வதாக இருந்தால் நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறை சிந்தனை. என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் வியாபாரம் செய்ய முடியாது, என்னால் முன்னேற முடியாது, என்னால் அப்படி செய்ய முடியாது, நான் ஏழை, நான் முட்டாள், நான் பலவீனமானவன் என்று தனக்குத்தானே அவன் சொல்லிக் கொள்வது. இன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அது இது என்று சொல்லி இதை நிறைய செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய டிமாண்டாக இன்று சமுதாயத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிலர் மிகப்பெரிய அளவு பணம் வாங்கி இந்த புரோகிராம்கள் செய்கிறார்கள், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு எப்போதோ சொல்லிவிட்டார்கள். முடியாது என்று நினைக்காதே, அல்லாஹ் நாடினால் எல்லாம் முன்னால் முடியும். இப்போ முடியாது என்கிற நிலையிலிருந்து நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸ். அதே போன்று வல் கஸல், கஸல் என்றால் முடியும் ஆனால் சோம்பேறித்தனம். அவருக்கே தெரியும் முடியும் என்று, பள்ளிக்கு போக முடியும், ஆனால் மழை பெய்கிறது ஒரு சோம்பேறித்தனம், தூக்கமாக இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம், டியூட்டிக்கு போக வேண்டும் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம். இது ஒரு முஃமினுக்குரிய பண்பு கிடையாது. முஃமினை பொறுத்தவரையில் ஒரு முஃமின் எப்போதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும், எப்போதுமே சுறுசுறுப்பானவனாக முஃமின் இருக்க வேண்டும். அதனால்தான் ஒரு நாள் ஒருவர் நடந்து வரும்போது தோளை குனிந்து கொண்டு ஒரு பலவீனமானவரை போன்று நடந்து வருகிறார். இவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தட்டிவிட்டு, நீ ஏன் ஒரு நோயாளியை போன்று நடந்து செல்கிறாய், உஷாராக நடந்து செல் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். பலமான பலசாலியான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் என்று. அப்போ ஒரு முஃமின் எப்போதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சோம்பல் நிறைந்தவனாக எந்த நேரமும் தூங்குவது, எந்த நேரமும் வேலை இல்லாமல் உட்கார்ந்திருப்பது, இந்த நிலையில் இருக்கக்கூடாது என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸ் வல் கஸல் என்று துஆ செய்கிறார்கள். அதே போன்று வல் புக்லி வல் ஜுபுன், புக்ல் என்று சொன்னால் கஞ்சத்தனம். செலவு செய்வதற்கு கடமையான சில பகுதிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வது என்பது வாஜிபாக்கப்பட்ட சில பகுதிகள், சுன்னத்தாக்கப்பட்ட சில பகுதிகள், முபாஹாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சில பகுதிகள். இப்ப வாஜிபாக்கப்பட்ட செலவுகளை ஒரு மனிதன் கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். உதாரணமாக அவனுக்கு அவன் செலவு செய்வது. உதாரணமாக எனக்கு ஒரு நோய் வந்து விட்டால் நோய்க்கு நான் வைத்தியம் செய்வது என்னுடைய கட்டாய கடமை. எனக்கு இருப்பதற்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொள்வது என்னுடைய கட்டாய கடமை. என்னுடைய பசிக்கு நான் உணவை தேடிக்கொள்வது என்னுடைய செலவு செய்வதனுடைய கட்டாய கடமை. என்னுடைய ஔரத்தை மறைப்பதற்காக ஆடைகளை அமைத்துக் கொள்வது என்னுடைய கட்டாய கடமை. இதிலே என்னிடத்திலே கஞ்சத்தனம் வரக்கூடாது. எனக்கு நான் செலவு செய்வதற்கு நான் கஞ்சத்தனம் படக்கூடாது. அதே போன்று என்னுடைய பெற்றோருக்கு நான் செலவு செய்வது என்னுடைய கடமை. என்னுடைய பெற்றோரை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, என்னுடைய பெற்றோரை பாதுகாப்பாக வைத்திருப்பது, என்னுடைய பெற்றோருக்கு வேளா வேளைக்கு நான் சோறு கொடுப்பது, இதெல்லாம் என் மீது உள்ள ஃபர்து ஐன்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய மார்க்கம் பேசுகிறவர்கள், மார்க்கத்திலே அதி தீவிர அக்கறை காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோரை கண்டுகொள்ள மாட்டார்கள். உம்மா வாப்பா நோயாளியாக கிடப்பார்கள், வேளா வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பார்கள்,
அடுத்தவர்களிடத்திலே போய் கை நீட்டுவார்கள். இவர்கள் வசதியோடு உட்கார்ந்து கொண்டு பெற்றோருடைய மனதை நோகடிப்பார்கள். அப்ப பெற்றோருக்கு செலவு செய்வது கட்டாய கடமை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் பெற்றோர் பணக்காரர்களாக இருந்தாலும் நான் தேடுகிற பொருளாதாரம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தம் என்று சொன்னார்கள். என்னுடைய தந்தை ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம், என்னிடத்திலே வந்து மகனே உன்னுடைய இதை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டால் நான் கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இப்படி பெற்றோருக்கு செலவு செய்வது, என்னுடைய மனைவிக்கு செலவு செய்வது, என்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வது, இவைகளெல்லாம் என் மீது கடமையாக்கப்பட்டவையாகும். இதிலே கஞ்சத்தனம் வரக்கூடாது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கண்டிப்பாக நான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம், நோய் வருகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிய நோய் வந்து விடுகிறது. கிட்டத்தட்ட டாக்டர் சொல்லுகிறார்கள் உனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் தேவை என்று. என்னிடத்திலே ஒரு சொத்து இருக்கிறது, வித்தால் அந்த 25 லட்சத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த சொத்தை விற்க எனக்கு விருப்பமில்லை. இதுதான் கஞ்சத்தனம். உடனே என்ன செய்யறா, பள்ளிவாசலுக்கு வாரது, ஜமாத்துக்கு போறது, ஊர் ஊரா போறது, குடும்பக்காராக்கள்கிட்ட போறது, கையை நீட்டுறது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் கஞ்சத்தனத்தின் உச்சகட்டமாகும். என்னுடைய வீட்டிலே நகை இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே வாகனம் இருக்கிறது, எனக்கு சொத்து இருக்கிறது, என்னுடைய அக்கவுண்டிலே பணம் இருக்கிறது, ஆனால் அதை எடுக்க மாட்டேன், ஊராருடைய காசிலே தான் என்னுடைய மருத்துவத்திற்கு நான் எடுப்பேன் என்பது கஞ்சத்தனத்தின் ஒரு உச்சகட்டமாகும். இது போன்றுதான் என்னுடைய பிள்ளைக்கு சோமில்லாமல் வந்தால், என்னுடைய பெற்றோருக்கு வந்தால், என்னிடம் இருக்கும் போது நான் அதை கொண்டு செலவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் கை நீட்டுகிற நிலை என்பது கஞ்சத்தனம் என்பதை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எனவே இந்த கஞ்சத்தனம், அதே போல ஜக்காத்து கொடுப்பதன் மீது உள்ள கடமை, ஹஜ் செய்வதன் மீது உள்ள கடமை, இந்த கடமைகளை செய்வதற்கு நான் யோசிக்கிறேன் என்றால் என்னிடம் கஞ்சத்தனம் இருக்கிறது. இஸ்லாம் இதை விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சுன்னத்தான செலவுகள் இருக்கின்றன. அப்படி சுன்னத்தான செலவுகளை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கு கொடுப்பதற்கு யோசிப்பார்கள். ஒரு களியாட்டத்திற்கு எவ்வளவும் செலவு செய்வார்கள். ஒரு உதாரணமாக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவார்கள். அங்கே போனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே ஒரு 1000 ரூபாய் இருக்கும். சிம்பிளாக கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்குள்ள நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், ஜாஹிலியத்தும் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார்கள், ஒரு 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், பில் வரும் 4000 ரூபாய் 5000 ரூபாய், ஒரு சங்கடம் இல்லாமல் கொடுப்பார்கள். அதே டைமில் ஒரு அனாதை இல்லம் நடத்துகிற சகோதரர்கள், உம்மா வாப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் வாழட்டும், அல்லது அங்கவீனமான பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம், அல்லது ஒரு பள்ளிவாசலை நிர்வகிப்போம், அல்லது ஒரு மதரசாவை கட்டியெழுப்புவோம் என்று இவர்களிடத்தில் வந்தால் அங்கே சாப்பாட்டுக்கு 5000 ரூபாய், என்ட்ரன்ஸ் டிக்கெட் 1000 ரூபாய், உள்ளே போனால் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 500 ரூபாய், 1000 ரூபாய், 200 ரூபாய் சிம்பிளா கொடுத்தவருக்கு இங்கே பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஏதாவது தாருங்கள், தாருல் ஐத்தாம் நடத்துவதற்கு, அனாதை இல்லம் நடத்துவதற்கு ஏதாவது தாருங்கள் தான் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு மிச்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு 200 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறார். இது கஞ்சத்தனம். இதை இஸ்லாம் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள். அதே போன்று வல் ஜுபுன், கோழைத்தனம். கோழைத்தனம் என்றால் ஒரு மனிதன் பலசாலியாக இருக்க வேண்டும், ஒரு முஃமின் பலசாலியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பத்தில் ஒரு காஃபிரான எதிரியை மன்னிக்க வேண்டும், ஒரு முஃமின் 200 காஃபிரான எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டு, அதாவது 100 பேர் இருந்தால் பிறகு மாற்றப்படுகிறது, ஈயக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரூன யக்லிபு மிஅத்தைன், உங்களிடத்தில் 100 பேர் இருந்தால் 200 பேரை மிகைக்க வேண்டும் என்று. அப்ப ஒருவருக்கு 10 பேர் என்கிற, அதாவது காஃபிரை விட ஒரு முஃமின் டபுள் மடங்காக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வலியுறுத்துகிறான். ஈயக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைன், ஒரு ஆளுக்கு 2 பேர். உங்களிடத்தில் 100 மூமின்கள் இருந்தால் 200 காவிர்களை அவர்கள் சந்திக்க வேண்டும். இது இன்று வரைக்கும் இருக்கிற நியதியாகும். ஆரம்பத்தில் 1க்கு 10 என்று இருந்தது. பிறகு அல்லாஹு தஆலா அதை மாற்றி, நீங்கள் ஒருவர் இருந்தால் 2 பேரை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டும். அப்போ ஒரு மூமின் எப்போதும் வீரனாக இருக்க வேண்டுமே தவிர கோழையாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், வதில் அத்தைன், கடன் தொல்லையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
உண்மையிலே கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒருவருக்கு தேவை வந்தால் கடன் வாங்கலாம். ஆனால் கடன் வாங்குவது என்பது விரும்பத்தக்க ஒன்று கிடையாது. கடன் வாங்கலாம், தடை கிடையாது. ஆனால் கடன் வாங்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஏனென்றால் கடன் என்பது ஒரு மனிதனுடைய திம்மத்திலே, அவனுடைய பொறுப்பிலே சாட்டப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு வணக்கவாளி என்றால் அவர் அல்லாஹுடைய பாதையில் போராடி கொல்லப்படக்கூடிய ஷஹீத். அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து அவர் அந்த ஜிஹாதில் ஷஹீதாக்கப்படுவாராக இருந்தால் அவருடைய உடம்பில் ஏதாவது இடத்தில் ஒரு வெட்டுப்பட்டு முதல் ட்ராப் இரத்தம் வெளியாகும் போதே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அப்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒருவர் தான் ஷஹீத். இந்த ஷஹீதுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஒரு சிறுக்கு செய்யாத நிலையில் போராடி இருந்தால். ஆனால் இல்ல தைன், கடனை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய அரசு உருவாக்கத்தின் ஆரம்பம், அந்த காலத்தில் ஜனாசா தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வந்தால் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கடன் இருக்கிறது என்று சொன்னால் உங்களில் யாராவது இவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறீர்களா என்று வந்திருக்கிறவர்களிடம் கேட்பார்கள். யாராவது நான் பொறுப்பெடுக்கிறேன் யார சொல்லான்னா நின்று தொழுவிப்பார்கள். அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கிரகித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் வந்து இமாமத் செய்வதற்காக நின்றவர்கள் கேட்கிறார்கள் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று. இருக்கிறது இல்லை என்றால் தொழுவிப்பாங்க. கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, யாருமே பதில் சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மெதுவாக அப்படியே போயிடுவாங்க. உங்களில் யாராவது தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போயிடுவாங்க. இப்போ நம்ம காலங்கள்ல பெரிய ஒரு டென்ஷனும் குழப்பமும் ஏற்படும் அதனால. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள் என்கிற அளவுக்கு மோசமான ஒன்றுதான் கடன். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹீம், இந்த சமுதாயத்தின் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்கிற காரணத்தினால் கேட்பாங்க. இல்லென்றால் அவர்கள் பைத்துல் மாலில் இருந்து அந்த கடனை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். நீங்க வந்து அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருக்கு அந்த உரியவருக்கு சொல்லிவிட்டு தான் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவார்கள். இப்ப கடன் என்பது சிம்பிள் அல்ல. ஒரு மனிதன் கடன் வாங்கும் போது கொடுக்கிற நீயத்தோடு வாங்கினால் அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, பெரிய கடன்களாக இருந்தால், ஒரு நீங்க பள்ளிவாசலுக்கு அல்லது கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்குள்ள கடனாக இருந்தால், அது எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அந்த கடனை பதிந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறகு சிம்பிளாக ஏமாற்றி விட்டு போவதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். 2 சாட்சிகளை வைத்து அந்த கடனை பதிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். மௌத்தாகும் போது நான் கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும். இதுதான் ஒரு சிறந்த புத்திசாலியான மூமினுடைய சிந்தனையாக இருக்கும். நிறைய தேடிவிட்டு கடன்களோடு மௌத்தாகிறவன் புத்திசாலி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தேடினாலும் கடன் இல்லாமல் மௌத்தாகிறவன் தான் புத்திசாலி. ஏனென்றால் அன்புள்ள சகோதரர்களே, நான் அடிக்கடி ஹுத்துபாக்களிலே சொல்லுகிற ஒரு விஷயம், நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். சில நேரங்களில் நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்குவதற்காக நிறைய தியாகங்கள் செய்திருப்பார்கள். அதே போன்று நாம் என்னத்துக்கு தேடுறோம் என்று கேட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் தேடுறோம். பெற்றோர் தேடும் போது பிள்ளைகளுக்காக தேடினார்கள், இப்ப நம்ம தேடும் போது நம்முடைய பிள்ளைகளுக்காக தேடுறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய பெற்றோருடைய பேரில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெரிய அளவில் ஏதாவது செய்கிறோமா? மனைவிக்கு நகை வாங்குறதுல தெளிவா இருக்கிறோம், காணி வாங்குறதுல தெளிவா இருக்கிறோம், பிள்ளைக்கு வீடு கட்டுறதுல வீட்டையும் ஒரு ஸ்பெஷல் மாடல்ல கட்டணும்ன்றதுல நம்ம தெளிவா இருக்கிறோமா இல்லையா? இப்படி தெளிவா இருந்து பிள்ளைகளுக்காக நிறைய தேடுகிறோம், இதற்காக கடன் வாங்குகிறோம். இதையும் தாண்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு வட்டி சிம்பிளா போயிட்டு மிக மோசமான, மிக கொடூரமான, மிக பயங்கரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் ரசூலோடு யுத்தம் செய்கிற அளவுக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்ட குற்றமாகிய வட்டி சிம்பிளா போயிட்டு அந்த வட்டிக்குள்ளே எல்லாம் சிம்பிளா போய் விழுந்து நிறைய சேர்த்து வச்சு இப்படி அழகு பார்க்கிறோம். எனக்கிட்ட அந்த கார் இருக்கு, என்கிட்ட இந்த பஸ் இருக்கு, என்கிட்ட அந்த கடை இருக்கு, எனக்கு பேங்க்ல இவ்வளவு இருக்கு, இவ்வளவு காணி இருக்கு, இல்ல ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. மௌத்தான உடனே பிள்ளைகள் அப்படியே குடும்பத்தோடு உட்கார்ந்து அழுதுட்டு கொண்டு போய் அடக்கும் போது சில நேரம் நீங்கள் ஒரு நல்ல சகோதரராக இருந்தால் யாரோ ஒருவர் தான் உங்களுடைய கஃனுக்கு காசு கொடுத்திருப்பார். யாரோ ஒருவர், உங்களோட பிள்ளை கூட கொடுக்க டைம் இருக்காது, கஃன் துணி யாரோ ஒருவர் வாங்கியிருப்பார்.
சில நேரம் அந்த சொந்துக் அதாவது அந்த கபருக்குள்ள வைக்கக்கூடிய அந்த பெட்டியை செய்கிறவர் சில நேரம் உங்களை தெரிந்தவர்னா காசு வேணாம் என்று சொல்லுவார். ரெண்டுமே உங்களுக்கு சதக்கா. நீங்கள் பிறந்த கோலத்தோடு வெறுமையாகத்தான் போகிறீர்கள். இன்றைக்கு நம்ம எப்படி நம்முடைய பெற்றோரை நினைத்து பாப்பாட பேர்ல ஒரு பள்ளி, உம்மாட பேர்ல ஒரு காசு இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, மாஷா அல்லாஹ். உம்மாட பேர்ல பள்ளி கட்ட நினைத்தால் முடியும், பாப்பாவுடைய பேர்ல ஒரு மதரசா நடத்த நினைத்தால் முடியும், உம்மாட பேரில் 10 பேருக்கு கிணறு கட்டு கொடுக்க நினைத்தால் முடியும், உம்மாவுடைய பேரில் 10 அனாதை குழந்தைகளை பராமரிக்க நினைத்தால் முடியும். ஆனால் நம்முடைய மனம் இடம் தராமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நம்ம தேடுகிறோமோ அதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம மௌத்தானத்துக்கு பிறகு நடக்க போறாங்க. இப்படி ஒரு நிலைக்கு அதுக்காக நான் பிள்ளைகளை வறுமையில் விட்டு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றிய நிலையில் பொருளாதாரத்தை தேடுங்கள். கடன் இல்லாத நிலையில் பொருளாதாரத்தை தேடுங்கள். வட்டிக்குள் போய் விழுந்து விடாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுங்கள். புத்திசாலிகளாக இருங்கள். இது நான் சொல்ற நேரத்தில் சில நேரம் இதில் நான் கூட ஃபெயிலாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் யோசித்தோமாக இருந்தால், நிதானமாக இந்த ஃபெக்டை, இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக கடன் இல்லாமல் வாழ்வதற்குரிய வழி என்ன என்பதைத்தான் சிந்திப்போம். இந்த பாராட்டுகிற யாருடைய பாராட்டுதலும் உண்மை கிடையாது சகோதரர்களே. இந்த உலகத்தில் பாராட்டுகிறவர்களுடைய யாருடைய பாராட்டுதல் உண்மை கிடையாது. நீங்கள் 1000 பேருக்கு விருந்து கொடுப்பீர்கள், வலிமா விருந்து வந்து மாஷா அல்லாஹ் முகத்தில் புகழ்ந்து கொண்டு பின்னால் போகிற போதே நானும் நீங்களும் செய்வதைத்தான் வந்து சாப்பிட்டு விட்டு போகிறவர்களும் செய்வார்கள். நம்ம சாப்பிட்டுட்டு பெருமைக்கு செஞ்சுட்டு போறான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் வந்து சாப்பிட்ட 1000-ல் பெரும்பாலானவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். நம்முடைய வீட்டை பார்த்து மாஷா அல்லாஹ் என்று சொல்லிட்டு திரும்ப பின்னால போய் என்ன சொல்லுவான் தெரியுமா, அவன் இந்த வீடு எப்படி கட்டினான் தெரியுமா என்று பேசுகிறவர்களில் முன்னணியில் உங்களை புகழ்ந்தவன் தான் இருப்பான். ஏனென்றால் இந்த உலகத்தில் பொறாமை என்பது, உளநோய் என்பது தவிர்க்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள். நுழைந்து விட்ட பிறகு அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் நாம் எடுத்து விடுவோம். அப்ப இந்த உலகத்தில் கசடு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இவனுடைய பாராட்டுதல், அவனுடைய புகழ், அவனிடத்தில் அது இருக்கு இது இருக்கு என்பதற்காக வேண்டி வட்டியில போய் விழ தேவையில்லை, மற்றவனிட்ட போய் கடன் வாங்க தேவையில்லை, இரவுல தூங்க முடியாமல் தடுமாற தேவையில்லை. இருக்கிற ஹலாலான வருமானத்தை கொண்டு திருப்தி அடைந்து பாருங்கள். மறுமையை உங்களுடைய கவலையாக ஆக்குங்கள். நிச்சயமாக உலகம் உங்களிடத்தில் வரும், சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். பொருளாதாரம் உங்களை ஆட்சி செய்யாது, நீங்கள் பொருளாதாரத்தை ஆட்சி செய்ய முடியும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். இதை நீங்கள் சுஜூதில் ஓதலாம், அத்தஹியாத்தின் இறுதியில் ஓதலாம், சும்மா ஜும்மாக்கு வந்து உட்கார்ந்திருக்கும் போது ஓதலாம், வாகனத்தில் போகும்போது ஓதலாம், எங்கு போனால் மக்காவுக்கு போனால் ஓதலாம். இதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட டைம் கிடையாது. இந்த துஆவை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ தல்இத் தைன் வ கலபத்திர் ரிஜால். இந்த அதே போன்று இறுதியாக மற்றவர்கள் நம்மை ஆக்கிரமிப்பது, சும்மா டோமினேட் பண்ண வாரது. இப்போ சிலர்கிட்ட அப்படி பண்பிருக்கு, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு டோமினேட் பண்ணுறது, படித்து தந்துட்டு டோமினேட் பண்ணுறது, இப்படியான நிலையிலிருந்து அல்லது ஒரு பதவியை தந்துட்டு டோமினேட் பண்ணுறது, இப்படியான நிலையிலிருந்தும் பாதுகாப்பு தேட சொல்கிறார்கள். எனவே நாம் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடி நம்மை இவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மழை காலத்திலே மாரி காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக மழை இல்லாத போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தருவாயாக, அல்லாஹும்ம கைசன் முகீசன் ஹனி அம் மரிஆ என்றெல்லாம் துஆ செய்வார்கள். மழை தேவைக்கு அதிகமாக வந்துவிட்டால் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்று துஆ செய்வார்கள். யா அல்லாஹ் எங்களை சூழ கடல்களிலும் ஏரிகளிலும் காடுகளிலும் இந்த மழையை பொழிய செய்வாயாக, எங்களுக்கு எதிராக இந்த மழையை ஆக்கிவிடாதே என்று துஆ செய்வார்கள். நோமலாக மழை பெய்தால் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய மழையாக இதை ஆக்கிவை என்று துஆ செய்வார்கள். இப்போ இந்த 3 நிலைகளையும் அல்லாஹு தஆலா இந்த குறுகிய காலத்திற்குள் சந்திக்க வைத்திருக்கிறார். இப்போ ஒரு
3-4 வாரங்களுக்கு முன்னால் அதிகமான ஊர்களில் இஸ்திஸ்கா தொழுகை நடைபெற்றது. அதே போன்று ஜும்மாக்களிலே ஹுத்பாக்களிலே மழை கேட்டு துஆ செய்தோம். அதுக்கு பிறகு நோமலா மழை பெய்யும் போது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்று துஆ செய்தோம். இப்போது அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறது என்றால் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களை சூழ இந்த மழையை பொழியச் செய், எங்களுக்கு ஆபத்தான மழையாக இதை ஆக்கிவிடாதே என்று துஆ செய்வது நம்முடைய சுன்னாவாக இருக்கிறது. ஏனென்றால் சில நேரங்களில் தாளமுக்கம் இருக்கிறது, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. சில நேரம் நடக்கலாம், சில நேரம் நடக்காமல் போகலாம். இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது என்பது நம்முடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அல்லாஹ்விடத்திலே இன்றைய இந்த சூழ்நிலையில் யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிவை, எங்களை சூழ கடலிலும் காடுகளிலும் இந்த மழையை பொழியச் செய், எங்களுக்கு ஆபத்தாக இந்த மழையை ஆக்கிவிடாதே என்று துஆ செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையாக இருக்கிறது. அதை நாம் பின்பற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.